friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா class 10 chapter 7 exercise 7.4 ல fourth sum தான் பார்க்க போறோம். क्वेश्चन என்னன்னா a solid right circular cone of diameter 14 cm and height 8 cm. அதாவது ஒரு circular ஒரு கோன் இருக்கு. இந்த கோனோட ரேடியஸ் வந்து 14 cm. அதே மாதிரி இந்த கோனோட height 8 cm. இது கொடுத்துட்டாங்க. Is melted to form a hollow sphere. If the external diameter of the sphere is 10 cm, find the internal diameter. அதாவது இது வந்து ஒரு மெல்ட் ஆகி ஒரு ஸ்பியரா ஃபார்ம் ஆகுது. இதோட எக்ஸ்டர்னல், அதாவது இந்த எக்ஸ்டர்னல் இது வந்து டயாமீட்டர் வந்து 10 cm. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த இன்டர்னல் டயாமீட்டர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது டயாமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது கோனோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ கோனோட டயாமீட்டர் வந்து 14 cm. நம்மளுக்கு ரேடியஸ் வேணும்னா r is equal to d/2. டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 14 divided by 2 is equal to 7 cm. அதே மாதிரி இதில் ஹைட் கொடுத்துருக்காங்க 8 cm. இப்போ ஃபஸ்ட் நம்ம வேல்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிக்கலாம். இப்போது வேல்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr² h. நம்மளுக்கு இங்கே ஆரும் தெரியும் ஹெச்சும் தெரியும். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/3 π r² வேல்யூ 7 × 7 h வந்து ஹைட் 8 cm. ஸோ 8 இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஸ்பியரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்பியரில் எக்ஸ்டர்னல் ரேடியஸை நான் வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டரை நான் கேப்ஸ் டியாக போட்டுக்கிறேன். எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து எனக்கு 10 cm. ஸோ 10 cm. அப்போ எனக்கு ரேடியஸ் வந்து நான் அதையும் ஆரில் போட்டுக்கிறேன். ஏன்னா இது எக்ஸ்டர்னல் டயாமீட்டருங்கிறதுனால அதோட ரேடியஸை நான் கேப்ஸ்லேயே போட்டுக்கிறேன். அப்போது 5 cm. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 cm கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இன்டர்னல் டயாமீட்டர் தெரியாது. ஸோ நம்ம இன்டர்னல் ரேடியஸும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதாவது இது தெரிஞ்சால் தான் நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் எழுத போகிறேன். வேல்யூம் ஆஃப் கோனுக்கு போட்ட மாதிரி இப்போது வேல்யூம் ஆஃப் ஸ்பியர், வேல்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர்னு போட்டுக்கோங்க. ஹாலோ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 π caps r³ minus small r³. நம்மளுக்கு என் கேப்ஸ் ஆர் என்னன்னு தெரியும், ஸ்மால் ஆர் தான் என்னன்னு தெரியாது. ஸோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4/3 π 5³ minus r³. இப்போது என்னென்னா எனக்கு இந்த கோன் வந்து மெல்ட் ஆகி தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டோட வேல்யூமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது இந்த ரெண்டோட வேல்யூமையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போது வேல்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பியரில் தான் நம்மளுக்கு அன்னோன் இது இருக்குது. அதாவது r³ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் வேல்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் கோன். இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 4/3 π 5³ வேல்யூ 125 minus r³ is equal to 1/3 π 778. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற 4/3யும் பையையும் இங்கே கொண்டு போக போகிறேன். அப்போது 125 minus r³ 1/3. இதை வந்து இந்த டிவைடில் இருக்கிறத இங்கே கொண்டு போனால் எனக்கு ரெசிப்ரோக்கலில் மாறிடும். ஸோ 3/4ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே பை இருக்குது, இங்கேயும் ஒரு பை இருக்குது, இங்கே ஒரு பை டினாமினேட்டரில் வந்துடும். பேலன்ஸ் 7 × 7 × 8 இதெல்லாம் இப்படியே தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற 3யும் கேன்சல் ஆகிடும், பையும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த 4ம் இந்த 8ம் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே 2 வந்துடும். இப்போது 7 × 7 × 2 அப்போது 49. 7 × 7 49 × 2னா 98 வந்துடும். 98 இங்கே 125 minus r3. இப்போது எனக்கு இந்த r⁻3 இதோட வேல்யூ தான் வேணும். ஸோ 98 இங்கே இருக்கிற 125 இங்கே கொண்டு போனால் -125. இப்போது இதை மைனஸ் பண்ணோம்னா -27
minus r cube. Minus minus cancel ஆயிடும். r cube is equal to 27. 3 power 3 எழுதிக்கலாம். ஏன்னா 3 into 3 into 3 இதுவுமே 27 தான். ஸோ அதனால் 3 power 3 எழுதிக்கலாம். பவர் ரெண்டுமே சேமாக இருக்கனால பேஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துடும். அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டரில் இது எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கனால ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இப்போ நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா இன்டர்னல் டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்னல் டயாமீட்டரோட தான் நம்மளுக்கு வேணும். பட் நம்மளுக்கு ரேடியஸ் இருக்குது. அப்போ டயாமீட்டர் வேணும்னா இன்டர்னல் டயாமீட்டருங்கிறனால நான் ஸ்மால் டி போட்டுக்கிறேன். நான் வந்து எனக்கு டயாமீட்டர் வேணும்னா 2 into r, அதாவது ஆரை 2 times மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 2ஓட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 2 into 3 வரும். அப்போது d is equal to 6 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். அப்போது இதோட இன்டர்னல் டயாமீட்டரோட வேல்யூ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம் புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.